குக்கு வித் கோமாளி ஷோவில் மாகாப்பா, புகழ், அப்புறம் கானா வினோத் இவங்க எல்லாருமே நான் தாக்கியிருக்காங்கன்னு திவாகர் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே இப்போ மாகாப்பா அவர் மேலே எக்கச்சக்கமான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கல்யாணம் ஆனவங்க மேலே கை வச்சு ஒரு நாள் நீ உன் புருஷனுக்கு ஒய்ஃபாக இருந்த, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருன்னு சொல்கிறாரு, இது எப்படி காமெடி ஆகும்னு திவாகர் மேலே மாகாப்பா அடுக்கிறதுக்கான குற்றச்சாட்டை வச்சு அது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தோட ப்ரெஸ் மீட் வெளியிட்டிருக்காரு. இந்த ஒரு ப்ரெஸ் மீட் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு குக் வித் கோமாளி செட்டில் கோமாளியாக இருக்கக்கூடியவங்களும் இந்த சீசனில் கப்புள்ஸாக வந்திருக்கக்கூடிய குக்கிங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் சோஷியல் மீடியா முழுக்க சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதில் இப்போ இந்த சீசனில் கோமாளியாக இருக்கக்கூடியவங்க தான் டாலி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திவாகர் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் முகம் சுழிக்கிற மாதிரி தான் இருக்கு, நாங்களும் அவர்கிட்ட எவ்வளோ டைம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, இந்த ஷோ வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆன ஷோ, இந்த ஷோவில் இது மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணும்போது இது வரைக்கும் நீங்கள் சேர்த்து வச்சிருக்கூடிய எல்லா நல்ல பேரும் கெட்ட பேராக மாறிடும், இது வந்து பிபி ஷோ கிடையாது, எவ்வளோ பண்ணாலும் அடுத்த நாள் வந்து உங்கள் பேரை திருத்திக்கிறதுக்கு இது வந்து வார வாரம் இருக்கக்கூடிய ஷூட்டு, இந்த வாரம் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா இந்த தப்பு வந்து வெளில போகிறதுக்கு 2 வாரம் ஆகிடும், அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதே நான் எவ்வளோ சொன்னோம், ஆனால் திவாகர் வந்து கேட்குற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் ஒன் ஆஃப் த கோமாளியாக டாலி அவங்களோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதை விட முக்கியமானது மாகாப்பா ரொம்ப கோவம் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காருல்ல, அடுத்தவங்க ஒய்ஃப் மேலே கை வச்சு இவ்வளோ நாட்கள் வந்து நீ உன் புருஷனுக்கு ஒய்ஃபாக இருந்த, இனிமேல் ஏன் கூட இருன்னு சொன்னார்ல, அந்த ரீலை ஒன் ஆஃப் த கோமாளியாக டாலி லைக் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இது மூலயமா மாகாப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள், புகழ் சொன்ன விஷயங்கள் எதுவுமே வந்து பொய் கிடையாது, இது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற விஷயத்த அவங்க இன்டைரக்டாக பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது மூலயமா குக் வித் கோமாளி செட்டில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் இப்போ திவாகருக்கு தான் திரும்பியிருக்காங்க. குறிப்பாக அவர் பெண்கள்கிட்ட நடந்துகிட்ட விதம், திருமணமான பெண்கள்கிட்ட நடந்துகிட்ட விதம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் அடிக்கக்கூடிய கமெண்ட்ஸ், டபுள் மீனிங், இது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்காவான ப்ரூஃபோட ரெடியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ திவாகர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி மாகாப்பா, புகழ், கானா வினோத் மேலே சென்னையில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதுக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மாகாப்பா, புகழ், கானா வினோத் நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுத்து அவங்க தரப்பில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ சென்னையில் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து மாகாப்பாவுக்கு எதிராக திரும்பல அப்படிங்கிற காரணத்துக்காக இப்போ திவாகர் மதுரையில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு மறுபடியும் இன்னொரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காராம். அந்த கம்ப்ளைண்ட்லையுமே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை மாகாப்பா மேலையும் கானா வினோத் மேலையும் புகழ் மேலையும் கொடுத்திருக்காரு. குறிப்பா மாகாப்பா வந்து இரும்பு கம்பியை வச்சு என்ன தாக்கியிருக்காரு, விளையாட்டு அப்படிங்கிற பேர்ல என்னை வந்து கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க, 10க்கு கானா வினோத் ஸ்பாட்டுக்கு வரும்போது போதைப் பொருள் யூஸ் பண்றாரு, கஞ்சா யூஸ் பண்றாரு, அவரு பிக் பாஸ் கொண்டாட்டா ஷோவுக்கே அப்படிதான் வந்தாரு, இதை பத்தி நான் பலமுறை கண்டிச்சும் அவர் கேட்கற மாதிரி தெரியல, வரக்கூடிய போட்டியாளர்களுக்கும் சக கண்டஸ்டன்ஸுக்கும் பாதுகாப்பு இல்லை கானா வினோத்தால, சமுதாயத்துக்கு ஒரு மோசமான முன்னுதாரணமா இருக்காருன்னு சொல்லி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை கானா வினோத் மேல வச்சிருக்காரு. புகழ் வந்து காமெடி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அடுத்தவங்க மனசை ஹர்ட் பண்றாங்கிற மாதிரி அவரையும் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்து விட்டுருக்காராம். இப்ப மதுரையில் கொடுத்துக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு மாகாப்பா, கானா வினோத், அப்புறம் புகழ் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.